ஹாய் செல்லம், வணக்கம். வடிவத்த முக்கோணம் வரைதல் 4வது படத்தில் 4/10மா. சரி, கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 5/3 அல்லது 3/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 3/5 <1. நல்லா சமசமி. இது கீழே இருக்கிறது என்னது? பகுதி. இது தொகுதி. இப்போ பகுதியை விட தொகுதி சிறியதாக இருந்துச்சுன்னா அது என்ன பின்னம்? தகும். இதில் இது வரும் தகும் அப்படின்னா என்ன பின்னம்? தகு பின்னம். தகு பின்னம் எப்பொழுதும் நமக்கு யாரை விட கம்மியாக இருக்கும்? 1 விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ எப்போ தகு பின்னமாக அமையுதோ அப்போ இந்த வடிவத்த முக்கோணமானது உள்ளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் உதவி படம் அப்புறமா போடுறேன். ஃபஸ்ட்டு உண்மை படம் நம்ம போடலாம். ஏதோ ஒரு அளவுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கணும். அந்த முக்கோணத்துடைய பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க, PQR. ஸ்கேல் நீங்கள் இப்படி வச்சு வரைகிறது பதிலாக திருப்பி வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பென்சில் ஒட்டும் இல்லை, மாந்து ஒட்டாது. நான் பேனாவில் வரையலாம், நீங்கள் பெண்ணில் வரையணும் அவசியம் இல்லை, நீங்கள் பென்சில்லே வரைங்க. ஏதோ ஒரு முக்கோணத்துக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நான் ஒரு முக்கோணம் வரைச்சிக்கிறேன். எட்டு புள்ளி ஒன்றா சேர்த்துங்க சாமி. ஓகே, இந்த முக்கோணத்துடைய பேர் இங்கே பாருங்க சாமி, PQR. ஓகே, இது தகுபின்னம்னா இந்த வடிவத்து முக்கோணம் எங்கன்னா உள்ளவே வரும் சாமி. இப்போது அடுத்தது Qவிலிருந்து ஒரு குறுங்கோணம் இப்படி போனால் விரிகோணமா, இங்கே போச்சுன்னா இங்கேருந்து பார்த்தா விரிகோணம், இங்கே நேராக வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது செங்கோணம். குறுங்கோணம் அப்படின்னா நீங்கள் மிஸ் முட்டின்னு எடுக்க போகிறேன், எப்படி வேணாலும் எடுக்க, அது உங்கள் விருப்பம். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் 60 டிகிரிக்கு மேலே வரா மாதிரி நான் எடுக்கிறேன். ஒரு கதிரை ஒன்று வரையணும். கதிர் அப்படிங்கிறதுனால ஒரு புள்ளியில் தொடக்க புள்ளி இருக்கும், ஆனால் முடிவு புள்ளி இருக்காது, மாட்ட போய்கிட்டே இருக்கும். அம்புக்குறி கரெக்டாக போகணும் சாமி. இங்கே கோடு நிறுத்திவிட்டு இங்கே போய் பெருசு போடக்கூடாது. ஓகே, ஒரு கதிரை ஒன்று வரைஞ்சிடணும். அந்த கதிரை நான் மொத்தம் பாருங்கள், இங்கே இருக்கும்போது 3/5 இருக்கு இல்லையா? இதில் பெரிய எண்ணெய் யார்? பகுதியாக தொகுதியான்னு பார்த்தா பகுதி தான். அது எது வேணாலும் பெரிய எண்ணெய் இருக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்கும்போது இதில் யார் பெரியவங்கன்னு பார்க்கணும். அந்த பெரிய எண்ணெய் மட்டும் எடுத்துக்கணும். எத்தனை? 5. அந்த 5 எடுத்து 5 அளவுகளாக பிரிக்க போகிறோம். எதை? Q. இந்த கதிர் பேர் என்ன வைக்கிறோம்? QXன்னு வைக்கிறோம். சரியா சாமி? 5 சம பகுதிகளாக பிரிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு காம்பஸ் எடுத்துக்கினா அந்த காம்பஸை நீங்கள் ரொம்ப ஒட்டினே தான் இருக்கும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா பெரிய படம் மாதிரி வர மாதிரி இருக்கும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் விட்டுட்டு இந்த Qவில் இருந்து அழுத்தி வச்சுக்க சாமி புள்ளியை. Qவில் இருந்து ஒரு வட்டவில், அதுக்கப்புறம் எங்கே சமமாக இருக்கணும் இது. அப்புறம் எங்கே வச்சனோ எங்கே வரைஞ்சனோ அது இந்த கோடு இது பண்ணது இல்லையா, அங்கேருந்து நான் கோடு நீட்டாக தான் நான் வரைஞ்சிக்கிறேன். நான் பெருசாகவே போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் செல்லம். அப்புறம் இந்த இது 2 எங்கே வெட்டுச்சோ அந்த இதுலேருந்து, இந்த கதிரை வெட்டினதுலேருந்து 3, 4, 5. ஓகே சாமி, இதுக்கு பேர் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, Qலேருந்து கிளம்புறதுனால இது பேர் என்ன சாமி? இது Q1. இதில் எடுத்தோம். அடுத்தது இது Q2, இது Q3, இது Q4, இது Q5. இப்போ என்னென்னா இந்த Q5 5 தானே இருக்குது. இந்த 5 எடுத்து எந்த கொடுத்துருக்காங்களோ அது கூட என்ன பண்ண ஜாயின் பண்ணிடணும். நான் ஸ்கேலை திருப்பி வச்சுக்கிறேன் சாமி. உங்கள் புள்ளி கொஞ்சம் அழுத்தி குறிச்சிடுங்க. இந்த வெட்டதில் அழுத்தி குறிச்சிட்டிங்கன்னா தான் இந்த புள்ளி கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது இப்போ யார் 3 என்ற புள்ளியை பார்க்கணும். அதுக்கு இப்போ இந்த அளவு வச்சல சாமி இந்த காம்பஸில், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ வச்சனோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா இதே அளவு வச்சா இங்கே அளவு தான் இது வெட்டும். அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னும் இருக்குல்ல, நல்லா பாருங்கப்பா, Q5லேருந்து இங்கே நான் ஒரு வட்டவில்லை வரைஞ்ச கோட்டை வெட்டுற மாதிரி ஓகேம்மா. சில தெரியுதில்ல, ரொம்ப டார்க்காக தெரியணும்னா பென்சில் சாமி இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பெண்ணு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இது பண்ணியாச்சா?
இப்போ அளவு என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் Q3க்கு போகணும். Q3 ஏன்னா அங்கே ஃபைல் வந்து ஒரு இது வரைச்சாச்சு. இது ரொம்ப முக்கிய சாமி. இந்த அளவு என்ன பண்ணக்கூடாது சாமோ, மாற்றக்கூடாது. இந்த அளவை மாற்றாமல் Q3க்கு போயிட்டு வச்சு கொஞ்சம் ப்ரெஸ்ஸை கொடுத்து வட்டவில் வரையணும். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்து எடுக்க வேண்டியது என்னென்னா, இது இருக்குல்ல, இப்போ இன்னொன்று நீங்கள் இதே அளவு கூட வச்சு என்ன பண்ணலாம், இது இருக்குல்ல, எதுவும் மாற்றாமல் இப்படியே கூட போடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு தேவை வடிவத்து முக்கணும். இந்த அளவு என்ன நீங்கள் வச்சிங்களோ அதே அளவில் இங்கேயும் நீங்கள் போட்டு விட்ருங்க. இப்போது ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்த உங்கள் இந்த வரைஞ்சிருக்குல்ல சாமி, இந்த 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 இங்கேருந்து வெட்டி இருக்குல்ல, அதை வந்து அளவுங்க. அளந்துங்க. மோரலாக சரியாக தான் இருக்குது. இதோ இதை வந்து அளக்கணும். இந்த அளவு வந்து நீங்கள் அளக்கணும். அளந்துட்டு இங்கே அளவு அப்படியே வச்சு இதை வெட்டணும். ஓகே, இப்போ இதை போட சொன்னாலும் அப்படியே இருக்கட்டும். இதை வெட்டியாச்சு. இந்த வெட்டின புள்ளியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்கள். இதை ஷார்ப் பண்ணணும் சாமி. ஷார்ப் பண்ணிவிட்டு ஸ்கேலை எடுத்துக்கோங்க. Q3. ஓகே, இந்த புள்ளியும் ஜாயின் பண்ணணும். ஸ்கேலை எடுத்துக்கிட்டு இந்த புள்ளி ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம இங்கே இந்த QRன்ற கூட்டத்துண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கணும். மிஸ் இது வந்து கோணே வர மாதிரி இருக்குது, எனக்கு இப்படி போகுது அப்படி போகுது, அதனால் இந்த 2 புள்ளியும் ஜாயின் பண்ணிங்களா கரெக்டாக வந்துடும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து இங்கே இருந்துக்குல்ல, இதை அப்படியே கொஞ்சம் லூஸ் விடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே சாமி, இது புரிஞ்சிச்சா சாமி? இப்போது Qலேருந்து இங்கே தொடங்கி போனதுனால இது Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வடிவத்த முக்கோணம் வரப்போகுது. இது R இருக்குன்னா உள்ளே வரும்னு சொன்னாலே இது பேர் என்னது, R'. இதை கூட போட்டுக்கோங்க, இங்கே கூட போட்டுக்கோங்க, R'. இப்போ நான் ஏற்கனவே இந்த அளவு வந்து இங்கே என்ன வச்சனோ அதான் அங்கே வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமானது யார், இப்போ இங்கே ஜாயின் பண்ணல, இங்கே இருந்து அளவு தான் நான் இது இங்கே வச்சு இதை எடுத்திருக்கேன் சாமி. இங்கே வச்சு இதை எடுத்திருக்கேன். அதனால் இந்த அளவு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இது பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவு போடணுன்னா, இதோ இருக்குல்ல, ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அந்த அளவு தான் போடணும். இல்லைங்க மிஸ், எனக்கு வந்து இதை தனியாகவே இது பண்ணுங்கள், நான் இது வேறு அளவு இது பண்ணுறேன், இல்லை மாற்றி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா என்ன சமயத்தை அழிச்சிட்டு நீங்களே கூட இதில் ஒரு அளவு எங்கே இருந்தாலும் தனியாக பெருசாக கூட வரைஞ்சிக்கலாம்னு வச்சிங்களா. இதை விட பெருசாக எடுத்துக்கூடும் இது மாதிரி ஒன்று வரைங்க. ஓகே, இந்த அளவு என்ன பண்ணக்கூடாது செல்லம், மாற்றக்கூடாது. நான் இந்த அளவு எடுத்து முன்னாடி வரைஞ்சல சாமி, அதை எடுத்துட்டேன், அழிச்சிட்டேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே எங்கே போட்டோமோ இந்த அளவு வச்சு இங்கே போட்டோம்ல, இப்போ எங்கே போயிட்டு அதில் வைக்கணும். இப்போ எப்படி நம்ம Q3லேருந்து இந்த பக்கம் போனோமோ அதே மாதிரி R1லேருந்து இந்த பக்கம் போகணும். R1 கொஞ்சம் அழுத்தி புள்ளி குச்சிருக்கேன் நான், ஒரு வட்டவில். ஓகே, இப்போ எதை அளக்கணும் பார் சாமி, இந்த இதுக்கும் இதையும் அளக்கணும். ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக வருது. அளந்துட்டு இப்போ இந்த வரைஞ்ச வில் என்ன பண்ணணும், வெட்டணும். இந்த புள்ளிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு, இந்த புள்ளிக்கு ஏற்கனவே நான் அழுத்தம் கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த கொடுத்து வச்சுட்டு இந்த புள்ளியும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேம்மா? இல்லை அப்படின்னு சொன்னால் மிஸ் எனக்கு அது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே நாங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளியும் 2-3 முறை இது பண்ணும். இல்லைனா இங்கே இது பண்ணுங்கள், கொஞ்சம் லூஸ் விடாமல் இழுத்துக்கிட்டே வாங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது சாமி, இது P'. ஓகே, இதுதான் எப்போ இந்த வடிவத்து முக்கோணம். இங்கே நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த கேப் சமமாக இருக்கா, இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய இதுவும் இந்த சைஸ் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைஸ் சமமாக இருக்கணும். இதே சைஸ் தான் அங்கே வரும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த சைஸும் வந்து இங்கே இருக்கிற சைஸ் சமமாக இருக்கா, இங்கே இருக்கிற சைஸ் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா இதேமாரி உதவிப்படுத்த எப்படி மிஸ் போடலான்னா, ஒரு சின்ன முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உதவி படம் போட்டு தான் உண்மை படம் போடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மை படம் போட்டு கூட நான் உதவி போவேன். இப்போ இங்கே வரைஞ்சோம் இல்லையா, இந்த கோடு வச்சு இந்த கோடு வரைஞ்சிருக்குள்ள சாமி, அப்படியே லூஸ் விடாமல் எடுத்துகிட்டு வாங்க. உள்ளே வரணும் படம், அவ்வளோதான். உள்ளே வந்தாலும் வெளியே வந்தாலும் வடிவத்து முக்கோணம்னா இதுமாரி வரைஞ்சிக்கோங்க. இது P,
இது Q, இது R. இப்போ தான் முக்கியமாக இது தகுபின்னமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே P1 போடணும், இங்கே R1 போடணும். ஓகே சாமி, இதுதான் எனக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். புள்ளிகள் கரெக்டாக குறிச்சிருக்கான்னு பாருங்கப்பா. இது யாரும் இதேமாதிரி எக்ஸ்ட்ரா எனக்கு போட்டு வைக்கக்கூடாது, சரியா? சம அளவில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதே அளவு, எந்த அளவு இதே அளவு இது, இதே அளவு இது, இதை போட்டு இங்கே போட்டிருக்கிறோம். போட்டு Q5யும், ஏன்னா அங்கே 5ன்னு இருக்குது. அந்த 5 வந்து என்ன பண்ணணும், எது அதிகமாக இருக்கோ அதை என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை விட கம்மியாக எடுத்து இங்கே ஒரு வட்டவில் வரையணும். அளவு மாறாமல் Q3 கொடுக்கறதுனால 3லேருந்து போய் ஒரு வட்டவில் வரையணும். வரைஞ்சிட்டு இதையும் அளக்கணும். அளந்துட்டு இங்கேருந்து இதை வெட்டணும். வெட்டிட்டு இந்த புள்ளி Q3ன்னு கொடுத்தாலும் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணி QR வெட்டுற மாதிரி ஒரு ஜாயின் வந்து போடணும். அது எப்படின்னா இங்கேருந்து நீ இப்படியே லூஸ் விடாமல் எடுத்துன்னு போனீங்கன்னா வந்துடும். இப்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடும். இந்த ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோம். வட்டவில் அளவு மாறாமல் என்ன பண்ணணும், R1லேருந்து இந்த பக்கம் ஒரு அதே வட்டவில் வரையணும். இதையும் அளவு எடுக்கணும். இந்த 2 இதுவும் அளவு எடுத்துகிட்டு இது போய் நம்ம வெட்டுறோம். வெட்டிட்டு இந்த இதையும் ஜாயின் பண்ணி இங்கேருந்து அழுத்தி எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இது கிடச்சிடும். ஸோ இது எனக்கு தேவையான வடிவத்த முக்கோணம். ஸோ எனக்கு தேவையான வடிவத்த முக்கோணம் பேர் என்ன சாமி? P1QR1. சாரி, டேஷு. P'QR'. தேவையான வடிவத்தை ஃபுல்லாக எழுதுங்க சாமி நீங்கள். முக்கோணம் P'QR'. ஓகே, செல்லம். தேங்க்யூ.